வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நலமோடும் வாழ வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நன்றி. அ இன்றைக்கு நான் வித்தியாசமான ஒரு சிற்றுண்டி தான் செய்யப் போறேன். வாங்க அத எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். வெங்காயம் 2 நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். நான் கொஞ்சமா செய்றபடியா, கொஞ்சமா எல்லாம் நான் சேர்க்கிறேன். 1 கேரட் எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 பூண்டு, 1 துண்டு இஞ்ச கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதனோட உப்பு சேர்க்கிறேன். சின்ன சீரகம். சிற்றுண்டி செய்யும்போது சின்ன சீரகம் சேர்த்தா அதுவும் ஒரு டேஸ்ட்டா இருக்கும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். வேறொரு சரக்கு தூளும் நான் சேர்க்கையில, மசாலா தூள் ஒண்ணும் சேர்க்கையில. காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்கிறேன். இதுதான் கலவை. இதனோட நாங்க கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, இல்ல கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையும் சேர்த்து, கொத்தமல்லியிலையும் 2ம் கலந்து சேர்க்கலாம். அதோட 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து, அத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இது நான் கோதுமை அ மைதா மாவுல ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மாவு எப்படி பிசைஞ்சினேன்னு சொன்னா, நாங்க இது பூரிக்கு பிணையிற மாரி தான் நான் பிணைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய், வெந்நீர் சுடு தண்ணி, லேசான சுடு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு தான் பிணைஞ்செடுத்து ஒரு 15, 20 நிமிஷம் நான் வச்சுட்டு தான் கொஞ்சம் மாவு பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்குது. அதுக்கு பிறகு அந்த மாவு உருண்டைய 2ஆ பிரிச்சு, ஒரு அளவான பெரிய உருண்டை எடுத்து, நான் இந்த தட்டுல தட்டி எடுத்திருக்கிறேன். மெல்லிசா தட்டினா தான் நல்லா இருக்கும். மொத்தமா இருந்தா உள்ளுக்குள்ள மாவா இருக்கும் தானே, அவியாது. அப்ப அதனால நாங்க கொஞ்சம் ரொட்டி மாரி மெல்லிசா தட்டி எடுத்துட்டு, செய்து வச்சிருக்கிற அந்த கலவையையும் அதுக்கு மேல நாங்க எல்லாம் சேர்க்க வேணும். எல்லாத்தையும் வடிவா சேர்த்து போட்டு, நாங்க சினமன் ரோல் சுத்துவோம். சினமன் ரோல் பன் செய்ற மாதிரி, இதையும் நாங்க அப்படியே வடிவா ரோல் மாதிரி சுத்தி எடுக்க வேணும். பாருங்க ரோல் மாரி சுத்திட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு துண்டா நாங்க கட் பண்ணி எடுக்க வேணும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது செய்ய. ஆனா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். செய்த உடனேயே முடிஞ்சிரும். பாருங்க அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு துண்டா கட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு துண்டா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணியிருக்கிறத ஒவ்வொரு துண்டையும் நான் எடுத்து ஒரு தட்டுல பாருங்க செய்து, அது ஒவ்வொரு துண்டையும் கையில எடுத்து கொஞ்சம் தட்டையா கையில அமர்த்தினா அப்படி வட்ட ஷேப்புக்கு வந்துரும். அதுக்கு பிறகு லேசா நான் வெள்ளை எள்ளு தூவியிருக்கேன் பாருங்க. பார்க்கவும் ஒரு நல்லா இருக்கு. பீட்ஸா மாதிரியும் இருக்குது. அதுக்கு பிறகு நான் கொஞ்சமா இதுக்கு எண்ணெய் தேவையில்ல அதிகமா. கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். பாருங்க ஒரு கொஞ்சமா எண்ணெய். லேசான நெருப்பா இருக்கணும். அதிக நெருப்பா இருந்தா மாவு அவியாது, டக்குன்ட்டு கருகி போயிரும், வீணா போயிரும். அதனால கொஞ்சம் சின்ன நெருப்புல தான் நாங்க இத செய்ய வேணும். கொஞ்சம் மூடி வச்சோம்ன்னு சொன்னா, அது பொன்னிறமா வரும். வரக்குள்ள 2 பக்கமும் நாங்க பிரட்டி போடணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் எங்களுடைய காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். வீடியோஸ் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு பாருங்க எப்படி இருக்கு.